அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு, ரவை, வேர்க்கடலை 3 சேர்த்து ஒரு பிஸ்கட் பண்ண போகிறோம். இந்த பிஸ்கட் மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எளிமையான முறையில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு பிஸ்கட் எடுத்து உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நம்ம வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிச்சிடாதீங்க. 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் பால் தேவைப்படும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிசைஞ்சிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பலகையில் சப்பாத்தி நம்ம தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மேலே கோதுமை மாவு தூவிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம். இப்போ ஒரு நைஃப்பில் நெய் தடவிட்டு கட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் இல்லது நெய் ஏதாவது நைஃப்பில் தடவிக்கோங்க. அப்படின்னா தான் ஒட்டாது. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சதுர சதுரமாக வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த வடிவத்தில் வேணுமோ அதில் விருப்பப்பட்ட மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ எல்லா பீஸையுமே தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இதில் பொரிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரமாகவே கருகிரும். உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் வெந்திருக்கும்.
சிம்மில் வச்சு வேக விட்டு எடுங்க. நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுங்க. இப்போ கலர் மாறி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வேக விட்டு எடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்க்குறதுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும், ஆனால் அது நல்லாவே தான் வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு ஆன உடனேயே எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிரும். மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இது வேகவும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பிஸ்கட் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கோதுமை பிஸ்கட் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.